ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோழிக்கோடு ஸ்பெஷல் ட்ரெண்டிங் ஸ்நாக்ஸ் ஆனால் கூந்தல் நிறச்சது இல்லைன்னா கனவா நிறச்சது. இந்த ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு கனவா இப்படி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கனவாய் நான் முழுசாக தான் அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட தலையை நம்ம சேர்த்து எடுத்துக்கிடணும். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் வாழை இலை வச்சு அந்த கனவாவை ஒவ்வொன்றா நான் அடுக்கி விட்டுக்கிட்டேன். இந்த கனவாவையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இதை நம்ம மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும். ரொம்ப வேக வைக்க வேண்டாம். இங்கே பாருங்கள், இது வெந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கிடலாம். இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகு சேர்த்து சதைச்ச பேஸ்ட்டு இது கூட சேர்த்துருக்கேன். 2 குட்டி பல்லாரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் பாதி கேப்சிகம், இதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். தேங்காயும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா இது சவச்சி சாப்பிடும்போது இந்த தேங்காய் குட்டி குட்டியாக இருக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். பெருஞ்சீரத்தூள் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு கொஞ்சம் வாசனைக்காக கொஞ்சம் மல்லிக்கீரை சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கனவாவில் உள்ள ரெக்கைகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்து ஸ்லிம்மில் வச்சு நம்ம 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கிடலாம். இதில் எந்த தண்ணியுமே சேர்க்காண்டா. கனவாவில் நல்லா தண்ணி ஊறும். இந்த மாதிரி ட்ரையாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிடலாம். இங்கே பாருங்கள், ஸ்டஃபிங் ரெடி ஆகிட்டு இந்த ஸ்டஃபிங் நல்லா ஆறின உடனே இந்த கனவாவில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது சாயாவுக்கு ரொம்ப அடிப்பொலி ஸ்நாக்ஸாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இப்போ ஸ்டஃப் பண்ணி முடித்தாச்சு. இந்த தலையை தூக்கி இதில் வச்சு ஒரு குச்சி வச்சு இதில் அப்படியே கொத்தி செட் பண்ணி விட்டுட்டோம்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான். இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிடுவோம். தாளிக்கு நான் தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு, அதுக்கப்புறக்கு பெருஞ்சீரகம் இவ்வளோ போட்டு நல்லா ரெண்டும் பொரிஞ்சு வந்த உடனே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். அதுக்கு பிறகு வத்தல் தூள் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கனவாவை எடுத்து இதில் போட்டு அப்படியே ஒரு 3 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டான கனவா நிறச்சது ரெடி ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.